இந்த திருவிழாவுக்கு தீட்டு என்பது கிடையாது. இந்த அறுவடை திருவிழா இன்றும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. விளையாட்டு என்றால் என்ன என்று வரையறுத்து சொல்கிறது தமிழ் பண்பாடு. மாடை எதிரியாக கருதவில்லை. குன்னாங்குன்னாங்குர் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி இந்த பொங்கல் திருவிழாவினுடைய அடிநாதமாக பெண்களின் செயல்பாடுதான் இருக்கிறது. தைப்பொங்கல் திருவிழா மனித உழைப்பை கொண்டாடுகிற திருவிழா. இது ஒரு மதச்சார்பற்ற திருவிழா. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய உழைக்கும் வர்க்கத்தின் திருவிழாவாக பொங்கல் பண்டிகை பார்க்கப்படுகிறது என தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையின் தொன்மை மற்றும் சிறப்புகளை நம்மிடையே பகிர்கின்றார் முனைவர் சங்கர் ராம். தமிழ்நாட்டில் சர்ச்சில் பொங்கல் வைக்கிறாங்க, பள்ளிவாசலில் பொங்கல் வைக்கிறாங்க, பள்ளிக்கூடங்கள் என்று எல்லாரும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக பொங்கல் திருவிழா இருக்குது. இந்த திருவிழாவுக்கு தீட்டு என்பது கிடையாது. ஒரு வீட்டிலே யாரோ ஒருத்தர் இறந்து விட்டால் கூட வேக வேகமாக அந்த செயல்பாட்டையெல்லாம் முடித்து விட்டு அன்றே பொங்கல் விடக்கூடிய வழக்கம் உண்டு. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இது மனிதனை மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் பாதுகாக்கின்ற இயற்கையோடு இணைந்த திருவிழாவாக அது இருக்குது. அதனால தான் பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து மாடுகளை கொண்டாடுகிற திருவிழாவாகவும் இருக்கிறது. ஒரு மாடு இருந்தால் 5 ஏக்கருக்கு உரம் தரக்கூடிய ஒரு 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 வாழ்வியல் துணையாக அந்த மாடு இருக்குது. மாட்டுக்கென்று ஒரு விழாவை உலகத்தில் வேறு யாரும் எடுக்கலை, தமிழ் இனம் மட்டும்தான் எடுத்திருக்கிறது. வெப்பமண்டல பிரதேசங்களாக இருக்கக்கூடிய நாடுகளில் இந்த அறுவடை திருவிழா இன்றும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதிலே தமிழர்கள் தனித்துவமாக 3000 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த திருவிழா கொண்டாடப்படுகிறது. விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இடத்திலும் நம்முடைய பொங்கல் இருக்குது. அலைபேசியை வைத்துக்கொண்டு அதிலே பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுகிறது குழந்தைகள். ஆனால் அந்த விளையாட்டுகளால் குழந்தை தனிமைப்பட்டு போகிறது. விளையாட்டு என்றால் என்ன என்று வரையறுத்து சொல்கிறது தமிழ் பண்பாடு. விளையாட்டு என்பது பார்ப்பதற்கானதல்ல, அது பங்கேற்பதற்கானது. அது மட்டுமல்ல, உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஊக்கம் தரக்கூடிய, படைப்பாற்றலை தரக்கூடிய ஒரு பண்பாட்டு செயல்பாடு தான் விளையாட்டு. அதனால் தான் இளவட்டங்களில் தூக்கி போடுறது, ஜல்லிக்கட்டிலே மாடுகளை அணைவது. ஜல்லிக்கட்டு மாடு அணைவது என்பது சாதாரணமானதல்ல. மாடு எந்த திசையை நோக்கி பாயும் என்று யாருக்கும் தெரியாது. அது எப்படி வந்தாலும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிற மன இயல்போடு தான் தமிழன் மாட்டின் முன்னால் போய் நிற்கிறான். அதோடு மாடை எதிரியாக கருதவில்லை, அதை தன் தோழனாக கருதி அதை வாழ்நாள் முழுவதும் காக்கின்ற பணியையும் செய்து கொண்டுதான் ஜல்லிக்கட்டு என்கிற விளையாட்டை ஒரு பண்பாட்டு அடையாளமாக, பண்பாட்டு செயல்பாடாக வெளிப்படுத்துகிறார்கள். ஜல்லிக்கட்டு என்கிற இந்த விளையாட்டு மனிதன் பிற உயிர்களை நேசிக்க வேண்டும் என்பதற்கான அடையாளம். அதனால்தான் அதற்கு ஏறு தழுவுதல் என்று பெயர் வைத்தார்கள். தழுவுதல் என்றாலே அன்பின் அடையாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடு அல்லவா? ஏறு தழுவுதல் என்று சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. ஜல்லிக்கட்டின் போது மாட்டை எதிர்கொண்டு மாட்டோடு மனிதன் சண்டை போடவில்லை, அதை தழுவி அரவணைக்கிறான். மாடு அணைதல் என்றுதான் அதற்கு பெயர். குடும்ப உறுப்பினர்களிலே ஒரு முக்கியமான உறுப்பினராக காளை மாடு இருக்கிறது என்பதுதான் இந்த பண்பாட்டு அடையாளம். வெளிநாடுகளிலும் இது மாதிரியான மாட்டுடன் சண்டை போடுகிற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் அது சண்டையாகத்தான் இருக்கிறது. அந்த மாடு கடைசியில் உயிரோடு இருக்குமா என்பது கேள்விக்குறி. ஒரு ஜல்லிக்கட்டை காப்பாற்றுவதற்காக நாடு முழுவதும் திரண்டு இளைஞர்கள் விடிய விடிய கடற்கரையிலே காத்திருந்தார்கள். இது ஜல்லிக்கட்டு என்பது எல்லா உயிர்களையும் நேசிக்க வேண்டும் என்கிற குறிக்கோளை உடையதாக இருப்பதனால் தான் இளைஞர்கள் அதை தூக்கி பிடிக்கிறார்கள். காணும் பொங்கல் உறவுகளும் நண்பர்களும் கூடி கொண்டாடுகிற ஒரு பொங்கலாக இருக்கிறது. பார்க்க முடியாத உறவுகளை எல்லாம் வரவழைத்து பகிர்ந்து உண்கிறார்கள். இப்படிப்பட்ட பண்பாட்டை வேறு எங்கும் நாம் பார்க்க முடியாது என்பதுதான். விளையாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்திலே நம்முடைய பொங்கல் திருநாளின் மறுநாள் திகழ்கிறது. அதை திருவள்ளுவர் தினமாகவும் நாம் கொண்டாடுகிறோம். சங்கரன்கோவிலே பிறந்த மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் தமிழ்நாட்டு விளையாட்டுகள் என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். ஒரு குழந்தை பதநீர் குடிக்கிறது. அந்த பதநீர் குடித்த அந்த ஓலையை கீழே போடாது, பனை ஓலையை எடுத்து ஒரு காற்றாடி செய்து அந்த காற்றாடியை வளைத்து, ரெக்கைகளை வளைத்து நடுவில் ஒரு துவாரமிட்டு ஒரு வேப்பங்குச்சி எடுத்து சொருகி அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லும் குழந்தை. குன்னாங்குன்னாங்குர் அப்படின்னு ஒரு மந்திரம் சொல்லி காற்று வருகிற திசையை எதிர்த்து ஓடும் காத்தாடி சுத்தம். எந்த பொருளும் தமிழர்களுக்கு வீணானதல்ல, அதை இன்னொரு பொருளாக மாற்றி பயன்படுத்துவதுதான் நமது பண்பாடு என்பதற்கு இந்த ஒரு விளையாட்டு எடுத்துக்காட்டு. இப்படி செல்லாங்குச்சி, பச்சை குதிரை ஏறுறது, இளவட்டக்கல்லை தூக்குறது என்று எல்லா வகையான விளையாட்டுகளும் நம் மரபிலே இன்றும் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது.
கிராமப்புறங்களிலே இந்த பொங்கலுக்கு மறுநாள் தான் அத்தனை விளையாட்டுகளையும் நாம் விளையாடி பழகுகிறோம். கிராமத்திலே முற்றங்களிலே நடத்தப்பட்ட பொங்கல் இன்றைக்கி அடுக்குமாடி குடியிருப்புகள் வந்ததற்கு பின்னாலே பெருநகரங்களிலே வீட்டுக்குள்ளே தான் பொங்கலை வைத்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கூட கடந்த 2-3 ஆண்டுகளிலே கரோனா காலத்திற்கு பின்னாலே மக்கள் முற்றத்திற்கு வர ஆசைப்படுகிறார்கள். பொது வெளியிலே நின்று கொண்டு எல்லோரும் சேர்ந்து நின்று இந்த பொங்கலை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். இந்த பொங்கல் திருவிழாவினுடைய அடிநாதமாக பெண்களின் செயல்பாடு தான் இருக்கிறது. வீட்டையும் வீட்டு முற்றத்தையும் மட்டுமில்ல, தெருக்களையும் கூட சுத்தம் செய்து, நீங்கள் மற்ற பண்டிகையை நான் ஒப்பிட்டு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. தீபாவளி முடிந்து தெருவிலே இருந்து பார்த்தால் குப்பை கிடங்காக மாறியிருக்கும். ஆனால் பொங்கல் திருநாள் சுத்தமாக தூய்மையாக எல்லோரும் நேசிக்கின்ற அழகோடு அந்த தெரு மாறியிருக்கும். இப்படி சுற்றுச்சூழல் மேம்பாட்டின் அடையாளமாகவும் பொங்கல் திருவிழா இருக்கிறது என்பதுதான் முக்கியமானது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசியிலிருந்து சுபகோமதி.